இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? சொல்றேன் கேளு. ஒரு குரங்குக்கு வாழைப்பழம் வேண்டும். ஆனா ஒண்ணு இல்ல, நிறைய பழம் வேண்டும். அதனால குரங்கு ஒரு வாழை மரம் நடுகிறது. குரங்கு வாழை மரத்துக்கு தண்ணீர் ஊற்றுகிறது. எதுவும் நடக்கலை. அடுத்த வாரம் மீண்டும் தண்ணீர் ஊற்றுகிறது. இன்னும் எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்த வாரம் குரங்கு மறுபடியும் தண்ணீர் ஊற்றுகிறது. இன்னும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 40 வருடம் கழிச்சா குரங்கு 10 லட்சம் வாழை மரங்கள். இதுதான் முதலீடு. குரங்கு நீண்ட காலத்துக்கு நிறைய பலன் கிடைக்கணும்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் ஊற்றி வந்தது. முதலீடு என்பதாவது எதிர்காலத்தில் மதிப்பு உயரும் என்று குரங்கு நம்புற மாதிரி எதிலாவது பணம் போடுறது தான். நீங்க பலவிதமான விஷயங்கள்ல முதலீடு செய்யலாம். ஸ்டாக்ஸ், பங்குகள், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், சொத்து, கிரிப்டோ, கமாடிட்டிஸ், தங்கம், வெள்ளி மாதிரி. வங்கியில சேவ் பண்ணும்போது பணம் சேஃபா இருக்கும், சரி. ஆனா அது பெரிய அளவுல வளராது. மேலுமே பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் உண்டு. இப்போ 100 ரூபாய்க்கு கிடைக்கிறது, 10 ஆண்டுகளுக்கு பிறகு 100 ரூபாய்க்கு கிடைக்காது. ஆனா முதலீடு பண்ணினா அது பொதுவா இன்ஃப்ளேஷன் ஐவிட வேகமா வளர்ந்துவிடும். உதாரணம், இன்ஃப்ளேஷன் 3%. நீங்க சூஸ் பண்ணியிருக்கும் முதலீடு வருடத்துக்கு 6% growth கொடுத்தா ரியல் வேல்யூல உங்க பணம் உயர்ந்துட்டே இருக்கும். தங்கம், சொத்து, சில பாண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் போன்றவை இன்ஃப்ளேஷனுக்கு மேல் வளர வாய்ப்பு அதிகம். முதலீடு ஜெனரலி 2 விதமாக. ஒன்று, ஆக்டிவ் இன்வெஸ்டிங், ரிசர்ச் பண்ணி தனிப்பட்ட ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி குறைஞ்ச பிரைஸ்ல வாங்கி உயர் பிரைஸ்ல விற்கிறது. இதுக்கு நேரமும் அறிவும் தேவை, ரிஸ்க் கூட அதிகம். 2, பாசிவ் இன்வெஸ்டிங். ரெகுலரா ஒரு தொகை பணம் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், ஜோன்சை, இடிஎஃப்ஸ்ல போடுறது. மார்க்கெட் எப்படி இருந்தாலும் இன்வெஸ்ட் செய்யறது. இதையே டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவாங்க. இது மோஸ்ட் காமன் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி. லாங் டேர்ம்ல நல்ல growth இருக்கு. எல்லா முதலீடுகளுக்கும் ரிஸ்க் இருக்கு. ஹை ரிஸ்க், ஹை ரிவார்டு. லோ ரிஸ்க், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ரிவார்டு. நீங்க சூஸ் பண்றது உங்க நோக்கம், வயசு, இன்கம், ஸ்டெபிலிட்டி பொறுத்தது. கோல்டு, இன்ஃப்ளேஷன் ப்ரொடெக்ஷன், டிவிடெண்ட்ஸ் கிடையாது. ரியல் எஸ்டேட், பாசிவ் இன்கம், ரெண்ட், பட் பிக் ரிஸ்க், பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிரிப்டோ, சூப்பர் வாலடைல் ரிஸ்க் அதிகம். என்எஃப்டிஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ், அதிக ரிசர்ச் வேண்டுமா, கேரண்டீட் அல்ல. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப்ஸ், லோ ரிஸ்க், ஸ்டெடி growth. ரிட்டையர்மெண்ட்டுக்கு பெஸ்ட். ஒரே ஒரு கம்பெனி பங்கில் மட்டும் பணம் போடுறது ரிஸ்கி. அதனால இண்டெக்ஸ் ஃபண்ட் 50க்கும் மேற்பட்ட பெரிய நிறுவனங்கள் இருக்கும். ஒரு பாஸ்கெட் போல நீங்க போடுற பணம் எல்லா கம்பெனிஸுக்கும் ஸ்பிளிட் ஆகும். ரிஸ்க் கம்மி. ETF, இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி தானா இருக்கும். ஆனா மார்க்கெட் ஓப்பன் இருக்கும் நேரத்திலதே பிரைஸ் சேஞ்ச் ஆகும். வாங்க, விற்க ஈஸி. உங்க மந்த்லி பட்ஜெட்ல இருந்து சிறிய தொகையாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ஐபி மந்த்லி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ் மூலம் ஈஸியா முதலீடு செய்யலாம். முக்கியம், கன்சிஸ்டண்டா போடணும். 40 வருடத்துக்கு பிறகு நீங்க ஷாக் ஆகிடுவீங்க. நீங்க போடுற சிறிய பணம் பெரிய தொகையாகிடும். ஆரம்ப நிலை முதலீட்டாளர்கள் செய்யும் தவறுகள்: டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமா பணம் போடுறது, உடனடி ரிசல்ட் எதிர்பார்க்கிறது, ரெகுலரா முதலீடு செய்யாம இருந்துடுறது, மார்க்கெட் டவுன் ஆகும்போது பேனிக் ஆகிறது, குவிக் ரிச் ஸ்கீம்ஸ்ல பாதிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சி இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லனா நாளைக்கு நான் போடுற வீடியோவை நீங்க மிஸ் பண்ணுவீங்க. பாய்.